Hi everyone, this is Arish from Vistatic. நம்ம இன்னிலேருந்து ஒரு நியூ சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம், பைத்தான் சீரிஸ். இந்த பைத்தான் சீரிஸ்ல நம்ம கவர் பண்ண போறது பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸையுமே கவர் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் த பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களால எல்லா ரோலுக்குமே பைத்தான் சம்பந்தப்பட்ட எல்லா ரோலுக்குமே அப்ளைவும் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்விரான்மெண்ட் செட்டப் தான் பார்க்க போறோம் பைத்தானோட. வாங்க என்விரான்மெண்ட் செட்டப்புக்கு போகலாம். இப்போ நம்ம பைத்தானுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பைத்தான் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ண போறோம். ஸோ பைத்தான் என்விரான்மெண்ட்லாம் செட்டப் பண்றதுக்கான ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண போறோம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணோம்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு பைத்தான் டைப் பண்ணுங்க. ஸோ பைத்தான் டைப் பண்ணீங்கன்னா இப்போ டவுன்லோட்ஸ்னு இருக்கும். ஸோ பைத்தான் டவுன்லோட்ஸ்குள்ளே போகும். டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ டவுன்லோட்ஸ் பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா 3.4 இருக்கும், விண்டோஸ்னு இருக்கும். விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே டவுன்லோட் ஃபார் 64 பிட் உங்களுக்கு என்ன சிஸ்டமோ அந்த கான்ஃபிகரேஷனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது 14 வெர்ஷன். நான் என்ன பண்ணால் 15th வெர்ஷனே போயிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடித்தோடனே இதை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஆட் பார்ட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் நவ் கொடுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்ஸ்டால் ஆனவுடனே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்ட் எடுத்து செட்டப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது பார்ட் எடுத்து செட்டப் பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிளில் வச்ச அப்புறம் அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜூபிட்டரை டவுன்லோட் பண்ண போகிறோம் கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு சொல்லி செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். ஸோ இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ண சிஎம்டின்னு சர்ச் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நம்ம பைத்தான் வெர்ஷன் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தா பைத்தான் வெர்ஷன் வருது. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போது அனகோண்டா டவுன்லோட் பண்ணணும். ஸோ அனகோண்டான்னு டைப் பண்ணி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், anaconda.comனு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். ஸோ ஃப்ரீ டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அக்செப்ட் ஆல் கொடுத்தாச்சு. ஃப்ரீ டவுன்லோட். ஏன் நெக்ஸ்ட் பேஜ் போக மாட்டேன்னு தெரியல, ஒரே நிமிஷம். சரி, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகாதனா நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீ டவுன்லோட் போடுறேன். இப்போது ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா இதோட மெயின் வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ டவுன்லோடுக்கு கிளிக் பண்ணாலும் யூசர் இல்லாமல் கெட் ஆக்சஸ் ஆஃப் 30 seconds கம்ப்ளீட் ஃப்ரீ. ஸோ ஷிப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெட் ஸ்டார்ட்டில் போயிட்டு நம்ம மெயிலை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ சைன்அப் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ அங்கே விஸ்டாடெக் வச்சு சைன்அப் பண்ண பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஸோ நீங்களும் சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் போய் இந்த 64 பிட்டை ஃபார் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போது இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே நிமிஷம். இப்போ 2 வாட்டி ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதை என்ன பண்ணுறேன், ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், அக்ரி கொடுக்குறேன், ஜஸ்ட் மீ, நெக்ஸ்ட். ஸோ இப்போது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன்.
ஃபினிஷ் கொடுத்தா அதோட வெல்கம் பேஜ் போய் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே கொண்டா ப்ராம்ப்ட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு ப்ராம்ப்ட்னு இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நாங்கள் ஜூபிட்டரை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண வேண்டியது CONDA. ஒரே நிமிஷம். CONDA இன்ஸ்டால். கொடுத்து என்டர் கொடுக்கணும். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஜூபிட்டருக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜூபிட்டர் நோட் புக்குன்னு போட்டேன்னா எனக்கு ஜூபிட்டர் ஓப்பன் ஆகிடும். நான் ஜூபிட்டர் நோட் புக்குன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ஜூபிட்டர் ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ என்னோட லோக்கல் ஹோஸ்டில் ஜூபிட்டர் ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது. இப்போது நம்ம இங்கே தான் பைத்தான் கோட் எல்லாமே போட போகிறோம். ஸோ இங்கே எப்படி பைத்தான் கோட் போடணும், நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் பைத்தானில், இது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கவும் போகிறோம். இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்க்கு விஸ்டாடெக்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனலைஸ் ட்ரைனிங் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கோங்க.